நல்ல பசி எடுத்த பிறகுதான் சாப்பிடணும். செரிமானமாகாத உணவு, காற்று இதெல்லாம் சேர்ந்து வயிறு பெருசாகவே இருக்கும். என்ன பண்ணணும்? 10 பல் பூண்டு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். 5ல இருந்து 10 பல் பூண்டு வரைக்கும் கொஞ்சம் லேசா ஒரு கல்லுப்பை பொடி பண்ணி உள்ள போட்டுட்டு நல்லெண்ணெயில வதக்கிட்டு தேவைன்னா கொஞ்சம் மிளகுத்தூளும் தூவிக்கலாம் அதுக்கு மேல. அப்படியே வச்சிருந்துட்டு கேஸ் குறையிற வரைக்கும் ஒரு பல்லா கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டே வர 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 அந்த காற்று தன்மை போகும். முழுமையாக அந்த வயிற்றுல இருந்து காற்று நீங்கி வயிறு சாதாரணமாக ஆகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது, தண்ணியை தவிர. நல்ல பசி எடுத்த பிறகுதான் சாப்பிடணும். நல்ல பசி எடுத்த பிறகுதான் சாப்பிடணும். செரிமானமாகாத உணவு, காற்று இதெல்லாம் சேர்ந்து வயிறு பெருசாகவே இருக்கும். என்ன பண்ணணும்? 10 பல் பூண்டு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். 5ல இருந்து 10 பல் பூண்டு வரைக்கும் கொஞ்சம் லேசா ஒரு கல்லுப்பை பொடி பண்ணி உள்ள போட்டுட்டு நல்லெண்ணெயில வதக்கிட்டு தேவைன்னா கொஞ்சம் மிளகுத்தூளும் தூவிக்கலாம் அதுக்கு மேல. அப்படியே வச்சிருந்துட்டு கேஸ் குறையிற வரைக்கும் ஒரு பல்லா கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டே வர 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 அந்த காற்று தன்மை போகும். முழுமையாக அந்த வயிற்றுல இருந்து காற்று நீங்கி வயிறு சாதாரணமாக ஆகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது, தண்ணியை தவிர.